கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் சம்பவத்திலிருந்து நாம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். அது லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்கு ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பானது மெய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய கேள்வி என்னவென்றால், இது ஏன் முதலாவது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்? தேவதூதன் இப்படியாக அந்த மெய்ப்பர்களிடத்தில் சொல்லும்போது, லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தேவதூதன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அந்த மெய்ப்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்பொழுது நமக்கு கேள்வியோடு கூட நான் தொடங்குகிறேன். நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மெய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட வேண்டும்? இரண்டாவது வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அந்த பிள்ளை துணிகளில் சுற்றப்பட்டு முன்னணையிலே வைத்திருக்க காண்பீர்கள். அப்படி என்றால் இந்த முன்னணையானது என்ன என்பதை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். முதலாவது, மெய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது என்ற கேள்வியை நாம் எழுப்பி அதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முன்னணையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த முன்னணை என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நமக்கு தேவையான விடையானது எளிதாக கிடைக்கும். இதை நாம் அறிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்திற்குள்ளாக செல்ல வேண்டியிருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தின்படியாக மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்ன வழி என்று சொல்லி பார்க்கும்போது, ஆடுகளை, அதாவது ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலியிட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த மிருகத்தினுடைய இரத்தமானது மனிதனுக்கு பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதையும் நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த ஆடுகளை யாரிடத்திலிருந்து ஆசாரியர்கள் வாங்குவார்கள் என்றால், மெய்ப்பர்களிடத்திலிருந்து வாங்குவார்கள். இந்த மெய்ப்பர்கள் இந்த ஆடுகளை எப்படி வளர்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர்கள் மந்தையின் துருகம் என்கிறதான ஒரு டவர் இருக்கக்கூடியதான இடத்திலிருந்து கீழே ஆடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த ஆடுகளை கண்காணிப்பார்களாம். கரடியாவது சிங்கமாவது வேறு ஏதாவது மிருகமாவது வந்து அந்த ஆட்டுகளை கடித்து கொன்று விடுகிறதா என்று சொல்லி அவைகளை கண்காணிப்பார்கள், வாட்ச் பண்ணுவார்கள். ஏதாவது மிருக ஜீவன்கள் வந்தால் இவர்கள் உடனே கீழே இறங்கி சென்று அவைகளை அடித்து விரட்டி அந்த ஆடுகளை பாதுகாப்பார்கள். இப்படியாக அந்த மந்தையின் துருகம் என்கிறதான இடத்திலிருந்து மெய்ப்பர்கள் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மந்தையின் துருகம் என்கிறதான அந்த மேல் அறை பகுதியிலிருக்கு கீழாக ஒரு கீழறை இருக்கிறது. அந்த கீழறையில் எப்படி இருக்கும் என்றால், ஆடுகளை அவர்கள் அது குட்டி பிறப்பிக்கும் போது, ஒரு ஆடு கர்ப்பவித்து அது குட்டியை பிறப்பிக்கும் போது அந்த கீழ் அறையில் தான் அதனுடைய பிரசவத்தை அவர்கள் வந்து பார்ப்பார்களாம். அப்படி அது பிரசவித்து ஒரு குட்டியை பிறப்பிக்கும் போது அந்த குட்டியை மெய்ப்பர்கள் எடுத்து அதை என்ன செய்வார்கள் என்றால், அதையெல்லாம் வாஷ் பண்ணி அதற்கு ஏதாவது காயங்கள் இருக்கிறதா, கால் ஏதாவது ஊனமாக இருக்கிறதா, உடல் பாகங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர்கள் கவனித்து பார்த்து அதை வாஷ் பண்ணி அதை ஒரு துணியில் சுற்றி முன்னணை என்று சொல்லக்கூடியதான ஒரு சுண்ணாம்பு கல் என்று சொல்லி ஒரு கல் இருக்குமாம். அதற்கு பெயர் தான் முன்னணை என்று சொல்லி சொல்வார்களாம். அந்த சுண்ணாம்பு கல்லில் அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு துணியில் சுற்றி அவர்கள் அந்த சுண்ணாம்பு கல் என்கிற அந்த முன்னணையிலே வைப்பார்களாம். அந்த முன்னணையில் அந்த சூட்டிற்கு, அந்த சுண்ணாம்பு கல்லின் சூட்டிற்கு இதமாக சற்று நேரம் அந்த ஆட்டுக்குட்டியானது படுத்து கொள்ளுமாம். இப்படியாக தான் பலியிடக்கூடியதான அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் பராமரித்தார்கள். இந்த ஆடு வளர்ந்ததுக்கு அப்புறமாக, அந்த குட்டி ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறமாக ஆசாரியர்கள் வந்து அந்த மெய்ப்பர்களிடத்தில் பணத்தை கொடுத்து பலியிடக்கூடியதான அந்த ஆட்டுக்குட்டியை ஆலயத்திற்கு எடுத்து சென்று அதை பாவ நிவர்த்திக்காக பலியிடுவார்களாம். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்திலே நடந்ததான காரியம். இந்த நாளிலே கிறிஸ்து என்பவர் உலகத்தின் பாவத்துக்காக பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டி என்பதை நாம் எல்லோருக்கும் தேவன் விளங்க பண்ணும் பொருட்டாக, அதை அடையாளமாக அறிவிக்கும் பொருட்டாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் துணியில் சுற்றி முன்னணையிலே வைக்கப்படுகிறார். இதனுடைய அடையாளம் என்னவென்றால், உலகத்தின் பாவங்களுக்காக, அதாவது நிரந்தரமாக இந்த உலகத்தின் பாவத்திற்கு பாவ நிவர்த்தி செய்யக்கூடியதான
ஆட்டுக்குட்டி இவர்தான் என்பதை விளங்க வைக்கும் விதமாக அவர் துணியில் சுற்றி முன்னணையிலே வைக்கப்பட்டார். எப்படி இந்த மெய்ப்பர்கள் தான் முதலாவது பலியிட போகிற ஆட்டுக்குட்டியை காண்பார்களோ அதே போல முதல் செய்தியானது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நிரந்தரமாக பலியிடக்கூடிய ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது, அது முன்னணியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை சென்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அந்த தேவதூதன் அந்த மெய்ப்பர்களுக்கு இவ்வண்ணமாக தெரியப்படுத்துகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் எவ்வளவு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சம்பவங்கள் ஏதும் இயற்கையாய் நடந்தது அல்ல, இந்த சம்பவங்கள் ஏதும் யதார்த்தமாய் நடக்கிற காரியங்களோ அல்ல. ஒவ்வொன்றையுமே தேவன் தன்னுடைய திட்டத்திற்குள் நிர்ணயித்து வைத்து அதை அப்படியே பழைய ஏற்பாட்டின் நிழலுக்கு ஒப்பாக ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறதை நாம் இந்த இடத்திலே காண்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே எதுவுமே எதர்ச்சையாக நடப்பது அல்ல. வேதத்தில் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முன்னணை என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக இவ்வளவு ஆழமான காரியங்களை கர்த்தர் வைத்து காரியங்களை நடப்பிக்கிறார். மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதன் காரணமும் அதுதான். மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரணமும் முதலாவது அந்த மெய்ப்பர்கள் அந்த பலியிட போடுகிற ஆட்டுக்குட்டியை மெய்ப்பர்கள் தான் காண்பார்கள். அதுபோல பலியிட போகிற அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவையும் முதலாவது அவர்கள் தான் காண்கிறார்கள். கர்த்தர் அப்படியாக தன்னுடைய ரகசியங்களை, இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்காக மறிக்கப் போகிறவர் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்டதான ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் இது போன்ற அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.